அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நான் உங்களுக்கு முன்னால் சூரத்துல் பக்கராவினுடைய 6வது 7வது திருவசனங்களை திலாவத்து செய்தேன், ஓதினேன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த 2 ஆயத்துக்களினூடாக ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை எங்களுக்கு சொல்லுகின்றான். சூரத்துல் பக்கராவில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆரம்பத்திலேயே மனித கோடிகளை, சமூகத்தை 3 வகுப்பாராக பிரித்து விட்டான். ஒரு கூட்டம் யாரென்றால் முத்தகீன், ஹுதன் லில் முத்தகீன். அதுதான் முத்தகீன்களுக்கு இந்த குர்ஆன் வழிகாட்டும். அவர்கள் முத்தகீன்கள் என்றால் யாரு, அவர்களுக்குரிய அடையாளங்கள் என்ன, அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள். வஉலாஇக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் என்ற விடயத்தை நாங்கள் கடந்த வகுப்புகளில் மிக தெளிவாக விரிவாக பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். முத்தகீன்களுக்குரிய அடையாளம் அல்லதீன யுமினூன பில் கைப், மறைமுகமான விடயங்களை நம்பியிருப்பார்கள். தொழுகையை அவர்கள் நிலைநாட்டுவார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடியவைகளில் இருந்து அது எதுவாக இருந்தாலும் சரி, அதை அவர்கள் பிறருக்காக வேண்டி செலவழிப்பார்கள். வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாங்கள் அவர்களுக்கு கொடுத்தவைகளில் இருந்து, அது பணமாக இருக்கலாம், பலமாக இருக்கலாம், செல்வாக்காக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் எவைகளையெல்லாம் எங்களுக்கு தந்திருக்கிறானோ அவைகளை மற்றவர்களுடைய நலனுக்காக வேண்டி அவர்கள் செலவழித்துக் கொண்டே இருப்பார்கள். அதே போன்று வல்லதீன யுமினூன பிமா உன்ஸில இலைக்க, இறக்கி வைக்கப்பட்ட வேதங்கள், குர்ஆன் உட்பட குர்ஆனுக்கு முன்னால் இறக்கி வைக்கப்பட்ட வேதங்கள் அனைத்தையும் அவர்கள் ஏக மனதாக விசுவாசம் கொண்டிருப்பார்கள், நம்புவார்கள். அதே நேரத்தில் அவர்கள் மறுமை வாழ்வை பற்றி வபில் ஆஹிரத்தி ஹும் யூகினூன், மிகவும் உறுதியான, அசைக்க முடியாத, மாற்றத்துக்கு 2வது கருத்துக்கு இடமில்லாத அளவுக்கு மிக உறுதியாக ஆகிரத்துடைய மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையை, மறுவுலக வாழ்க்கையை பற்றி அவர்கள் நம்பியிருப்பார்கள். அவர்கள்தான் முத்தகீன்கள், அவர்களுக்குத்தான் இந்த குர்ஆன் வழிகாட்டும் என்று முதல் வகுப்பாரை மிக தெளிவாக அழகாக சொல்லிவிட்டு 2வது வகுப்பார் யார் தெரியுமா? அவர்கள் இன்னல்லதீன கஃபரு, அவர்கள் நிராகரித்தவர்கள், நிச்சயமாக நிராகரித்தவர்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை. மறைமுகமான விடயங்களை அவர்கள் நம்பவும் இல்லை, தொழுகையை நிலைநாட்டவும் இல்லை, அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தவைகளை அவர்கள் கொடுத்து செலவழிக்க பிறருக்காக வேண்டி வழங்கவும் இல்லை. குர்ஆனை பற்றி அவர்களுக்கு எந்த விசுவாசமும் கிடையாது. இதெல்லாம் எப்போ நடந்தது, யார் கண்டது? ஏதோ ஒரு புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையை பற்றி யாருக்கு தெரியும்? ஏன் அறிவுக்கும் புத்திக்கும் படாத ஒன்றை நீங்கள் நம்புறீங்க என்று சொல்லி அவர்கள் அதை புறக்கணிக்கிறார்கள், நிராகரிக்கிறார்கள். இது 2வது வகுப்பார். அவங்க யார் தெரியுமா? அவர்களுக்கு நீங்கள் நபியே, நாயகமே, சவாஉன் அலைஹிம் அன்ஸர்தஹும் அம் லம் துன்ஸிருஹும், நீங்கள் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்தாலும் சரி, எச்சரிக்கை செய்யாவிட்டாலும் சரி, அவர்கள் லா யுமினூன், அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். எவ்வளவு தான் சொன்னாலும், எவ்வளவு தான் எடுத்துரைத்தாலும், எவ்வளவு தான் அறிவுபூர்வமாக கதைத்தாலும், எவ்வளவு தான் விஞ்ஞானபூர்வமாக சொன்னாலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்லுகிறான், என்னால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பினம் இப்படி இருக்கும், நீங்கள் எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதற்கு காரணத்தையும் அல்லாஹ் சொல்லுகிறான் பின்னால. சுப்ஹானல்லாஹ். இன்னல்லதீன கஃபரு சவாஉன் அலைஹிம் அன்ஸர்தஹும் அம் லம் துன்ஸிருஹும், நீங்கள் அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தாலும் சரி, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யாவிட்டாலும் சரி, அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதும் செய்யாமிருப்பதும் 2மே சமம், 2மே சமம். எந்த விடயத்தில் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இன்றைக்கு பெரிய ஒரு கூட்டம் அப்படி இருக்கிறாங்க எங்களுக்கு மத்தியில். எதை அறிவுபூர்வமாக பேசுங்க, யதார்த்தமாக கதைங்கோ, விஞ்ஞானபூர்வமாக ஒன்றை முன்வைங்க பார்ப்போம். இல்லை, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஈமான் கொண்டவர்களுடைய செவிப்புலன், கண் பார்வை, உள்ளம் எப்பயுமே துறந்திருக்கும். இதெல்லாம் ஒரு விடயம் உள்ளுக்கு போறதுக்குரிய கதவுகள். இவைகள் ஊடாகத்தான் ஒரு விடயம் உள்ளுக்கு போகணும்.
அறிவுபூர்வமாக விஞ்ஞானபூர்வமாக நீங்கொண்ட கதைத்தாலும் பேசினாலும் அதை பேசுகிறவர் பேசுவார், கேட்கிறவருடைய உண்டோ காதுக்குள்ளால் அந்த செய்தி உள்ளே போக வேண்டும். கண்ணால் அவர் அதை பார்த்து அதை கண்ணால் அதை பார்த்து அதை அவருடைய அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். உள்ளத்தால் அதை அவர் சிந்திக்க வேண்டும். இப்போ அல்லாஹ் சொல்லுகிறான், ஈமான் கொண்டவர்கள் அல்லதீன யுமினூன பில் கைப், மறைமுகமான விடயங்களை நம்புகிறாங்க என்றிருந்தால் சும்மா முட்டாள்தனமாக நம்ப இல்லை, உள்ளத்தை அல்லாஹ் திறந்து வைத்திருக்கின்றான். உள்ளம் அதை ஏற்றுக்கொள்கிறது, மனதால் நம்புகிறார்கள். இப்படியெல்லாம் செய்ய முடியும் என்றிருந்தால் இது நடக்க முடியும் தானே. அல்லாஹ் சொல்லுகிறான், கபரில் இருந்து மனிதனை எழுப்பாற்றுறது எப்படி என்று நீங்கள் கேள்வி கேட்குறீங்களா? நீங்கள் கொஞ்சம் யோசிக்க இல்லையா? உங்களை எப்படி நான் படைத்தேன் என்று சொல்லி, ஹல் அத்தாலல் இன்சானி ஹீனும் மினத்தார், உங்களை நான் எப்படி படைத்தேன்? நீங்கள் கேட்குறீங்க, நான் இவ்வளவு பணக்காரனாக இருக்கிறேன், அல்லாஹ் எப்படி என்ன ஏழையாக்குவான்னு கேட்குறீங்களா? உங்களை அல்லாஹ் எப்படி பணக்காரனாக்கினான்? ஒரு பணக்காரனுக்கு சொல்ல முடியுமா நான் இப்படித்தான் பணக்காரனாக ஆனேன் என்று சொல்லி? சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். ஒரு கண்ணியமான ஒருத்தர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அந்த கண்ணியம் அவருக்கு எப்படி கிடைத்தது? குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்க் துஅத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மின், புத்திக்கு படாதது, புத்திக்கு படாது. எவ்வளவு தான் அறிவுபூர்வமாக கதைத்தால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏண்டா முத்தகீன்களுடைய செவிப்புலன், உள்ளம், இதே போன்று அவருடைய கண் எப்பயுமே திறந்திருக்குது, திறந்திருக்குது. அந்த அவர்களுடைய உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி, உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி அவர்களுக்கு ரொம்ப கூட இருக்கும். உள்வாங்கிக் கொள்வார்கள், ஏற்றுக்கொள்வார்கள், அதை அவர்கள் நம்புவார்கள், அதன்படி செயல்படுவார்கள். சுப்ஹானல்லாஹ். ஆனால் நிராகரிக்கக்கூடியவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா சம்இஹிம் வ அலா அப்சாரிஹிம் கிஷாவா வ லஹும் அஸாபுன் அதீம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்லுகிறான், ஹதம, அல்லாஹ் சீல் பண்ணி விட்டான். எதன் மீது? அலா குலூபிஹிம், அவருடைய உள்ளங்களின் மீது, அவர்களுடைய உள்ளங்களின் மீதும் இதயங்களின் மீதும் அவர்களுடைய செவிப்புலனின் மீதும் அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான். இது கேட்காது, இது கேட்காது. அதுக்கு பிறகு சொல்லுகிறான், அவர்களுடைய பார்வையின் மீது ஒரு திரை விழுந்து விட்டது, பார்வையின் மீது திரை விழுந்து விட்டது. சுப்ஹானல்லாஹ். கண்ணுக்கு ஒரு திரை, காதுக்கும் உள்ளத்துக்கும் சீல் பண்ணிட்டான். அதுக்கு பிறகு என்னதான் சொல்லி என்னதான் பிரயோசனம்? ஏற்றுக்கொள்ளவா போறாங்க? நம்பவா போறாங்க? உள்ளம் சீல் பண்ணப்பட்டு விட்டது. அந்த கட்டத்தை விட்டு அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். சில சந்தர்ப்பங்களில் எங்களுக்கும் அப்படி நடக்கலாம். இது குஃபார்கள் என்று சொல்லும் பொழுது இங்கே அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர்கள் மட்டுமல்ல, ஒரு யதார்த்தத்தை நிராகரிக்கக்கூடியவர்கள், ஒரு யதார்த்தத்தை நிராகரிக்கக்கூடியவர்கள். ஒரு வாப்பா ஒரு உம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குழந்தைக்கு மிக அன்பாக சொல்லுகிறார்கள், மகனே மகளே, நீ காதலித்திருக்கக்கூடிய குடும்பம் அவ்வளவு நல்லதல்ல, உன்னை காதலி அவ்வளவு நல்லவள் அல்ல, அவருடைய குடும்ப பின்புலங்களை பார்த்தா இப்படி 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 எல்லாம் இருக்கிறது, நாங்கள் உன்னை நேசிக்கின்றோம், அந்த அன்பில் தான் உனக்கு இதை சொல்லுகின்றேன் என்று சொன்னாலும் ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா சம்இஹிம், அந்த குழந்தைகளுடைய உள்ளத்தில் வாப்பா உம்மை சொல்லக்கூடிய புத்திமதியில் உள்ளுக்கு இறங்குதில்லை, அல்லாஹ் சீல் பண்ணிட்டான், அல்லாஹ் சீல் பண்ணிட்டான். அல்லாஹ்விடத்தில் எப்பயுமே கேட்கணும், யா அல்லாஹ் நல்ல செவிப்புலனை தந்திடுவாயாக, உள்ளத்தை திறந்து வைப்பாயாக, கண்களின் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய திரைகளை அகற்றி விடுவாயாக. யாரை பார்த்தாலும் அவனுடைய கெடுதிகள் மட்டும்தான் தென்படுகிறது, நலவு தென்படுதில்லை. அப்ப அர்த்தம் என்ன?
கண்ணுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு திரையை போட்டு விட்டான். கண்ணுக்கு திரை விழுந்திருக்கிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, குர்ஆன் கேள்வி கேட்கிறது. அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, என்ன அவருடைய உள்ளங்களுக்கு பூட்டுக்கள் போடப்பட்டிருக்கிறதா? ஃபத்துபிஅ அலா குலூபிஹிம், அவருடைய உள்ளங்களின் மீது சீல் பண்ணப்பட்டு விட்டது, முத்திரையிடப்பட்டிருக்கிறது, சீல் பண்ணப்பட்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, உடல் உறுப்புகளை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வது மிக முக்கியமான விடயம். அதைவிட மிக முக்கியம் என்ன தெரியுமா? உள்ளத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும். உள்ளம் எப்பொழுதுமே திறந்திருக்க வேண்டும். உள்ளம் எப்பொழுதுமே திறந்திருக்க வேண்டும். உள்ளத்தை அல்லாஹ் சீல் பண்ணிட்டா என்ன நடக்கும்? ஃபத்துபிஅ அலா குலூபிஹிம், அவருடைய உள்ளங்களின் மீது அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான், சீல் பண்ணி விட்டான். ஹத்தம் அல்லாஹு அலா குலூபிஹிம், அல்லாஹுடைய உள்ளங்களின் மீது சீல் பண்ணி விட்டான். கல்லா பல் ரான அலா குலூபிஹிம், அவருடைய உள்ளங்களின் மீது துருப்பிடித்து விட்டது. சுப்ஹானல்லாஹ், துருப்பிடித்து விட்டது. ஹதீஸ்களில் வந்திருக்கிறது. எப்படி துருப்பிடிக்கும்? எப்படி துருப்பிடிக்கும்? ஒவ்வொரு பாவம் செய்ய 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 அந்த பாவத்தினுடைய விளைவினால் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன கருப்பு புள்ளிகள், தௌபா செய்யப்படவில்லை, அழிக்கப்படவில்லை, பராமுகமாக இருந்து விட்டோம், அது பெரிய காயமாக மாறி, பெரிய அடையாளமாக மாறி உள்ளமே கருத்துவிடும். கல்லா பல் ரான அலா குலூபிஹிம். சுப்ஹானல்லாஹ். உள்ளங்களை பற்றி மிக விரிவாக குர்ஆன் பேசியிருக்கிறது. வெளிப்படையான அமல்களை விடவும், வெளிப்படையான அசைவுகளை விடவும், வெளிப்படையான பேச்சுவார்த்தைகளை விடவும் உள்ளம் சார்ந்த விடயங்கள். நான் சென்ற வகுப்பில் கூட சொன்னேன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவாக சொல்லுகின்றான், கத் அஃப்லஹ மன் தஸக்கா, கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா. சுப்ஹானல்லாஹ். உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொண்டவர்கள், பரிசுத்தப்படுத்திக் கொண்டவர்கள், உள்ளத்தை திறந்து வைத்திருக்கிறார்கள், நல்லவைகளை உள்வாங்கிக் கொள்கிறார்கள், ஈமானுக்கும் அகீதாவுக்கும் யதார்த்தத்துக்கும் முரணான கருத்துக்களை ஒதுக்கி தள்ளிவிடுகிறார்கள். உள்ளத்தை மூடி வைத்துக் கொள்ளக்கூடாது. உள்ளம் திறந்திருக்க வேண்டும். உள்ளத்தை திறந்து வைத்துக் கொள்ள வேண்டும். குர்ஆன் ஓதப்பட்டால் ஈமான் கூடிக்கொண்டே போகிறது. ஏன்? உள்ளம் திறந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹுடைய வார்த்தைகள், ஹதீஸ்கள் பேசப்பட்டால் ஈமானுடைய ஒரு புத்துணர்ச்சி, ஈமான் அப்படியே கூடிக்கொண்டு போகிறது. காரணம், உள்ளம் திறந்திருக்கிறது. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இறை நிராகரிப்பு செய்யக்கூடிய மக்களுக்கு இருக்கிற ஆகப்பெரிய பிரச்சனை என்னவென்று சொன்னால், இவ்வளவு நான் சயின்டிஃபிக்கலாக, அறிவுபூர்வமாக, விஞ்ஞானபூர்வமாக ஒரு யதார்த்தத்தை முன்வைக்கின்றேன், ஏன் அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி நாங்கள் கேள்வி கேட்கின்றோம். ஆனால் அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் அப்படி கேள்வி கேட்க வானம். ஏனென்றால் அவருடைய உள்ளங்களை அல்லாஹ்வே சீல் பண்ணி விட்டான். அவருடைய செவிப்புலனுக்கு அல்லாஹ் சீல் அடித்து விட்டான். கேட்காது, கேட்காது. ஆத்தலுக்கு கேட்பாங்க, குர்ஆனை கேட்குறாங்க. ஆத்தலுக்கு, ஒரு பொழுதுபோக்குக்காக கேட்பாங்க. பயான் கேட்குறாங்க பொழுதுபோக்குக்காக வேண்டி. பொழுதுபோக்கு கேட்க வேணும். அது காது கேட்குது, உள்ளத்துடைய காது கேட்குது இல்லை, உள்ளத்துடைய காது கேட்குது இல்லை. அதனால தான் குர்ஆனில் வந்திருக்கிறது, நரகவாதிகள் நரகத்தில் போய் அல்லாஹ்விடத்தில் மக்களுக்கு மத்தியில் சொல்லிக் கொள்வாங்க, நாங்கள் நரகத்துக்கு ஏன் வந்தோம்? லவ் குன்னா, நல்லவைகளை நாங்கள் கேட்டிருந்தால், காது கேட்குது, ஆனால் உள்ளத்துடைய காது கேட்குது இல்லை. ஹத்தம் அல்லாஹு அலா குலூபிஹிம் வஅலா சம்இஹிம் வஅலா அப்சாரிஹிம் கிஷாவா, அவருடைய கண்களின் மீது திரை விழுந்து விட்டது. திரை. கருப்பு கண்ணாடியை போட்டவனுக்கு கருப்பே கருப்பாகத்தான் தென்படும். சிவப்பு கண்ணாடி போட்டவனுக்கு உலகமே சிவப்பாகத்தான் தென்படும். இதே போன்று கண்களுக்கும் அல்லாஹ் திரையை போட்டு விட்டான். இறை நிராகரிப்புடைய திரை. இப்படியான ஒரு நிலையில் வாழக்கூடியவர்களுக்கு ஒரு நாளும் நேர்வழி கிடைக்க மாட்டாது.
முதலாவதாக நாங்கள் எங்களுடைய மனதையும் செவிப்புலனையும் உள்ளத்தையும் திறந்து வைத்துக் கொள்ள வேண்டும். கண்களின் மீது விழுந்திருக்கக்கூடிய திரையை நாங்கள் அகற்றிக்கொள்ள முனைய வேண்டும். அப்படிப்பட்ட நிலையிலே இருந்து இந்த குர்ஆனை படித்தால் மட்டும்தான் இந்த குர்ஆன் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டும் என்பதை குர்ஆன் மிக தெளிவாக சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், வலஹும் அஸாபுன் அதீம். இப்படிப்பட்ட மக்களுக்கு, இப்படிப்பட்ட நிலையில் வாழக்கூடியவர்களுக்கு மிகவும் மிகவும் மகத்தான வேதனைகள் உண்டு. கடினமான பாரதூரமான வேதனைகள் உண்டு. அவைகள் காத்து கொண்டிருக்கிறது என்பதை குர்ஆன் எங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, உள்ளத்தை திறந்து வையுங்கள், காதுகளை திறந்து வையுங்கள். அல்லாஹுடைய கலாமுகளுக்கு முன்னால், அல்லாஹுடைய வார்த்தைகளுக்கு முன்னால் கண்களின் மீது விழுந்திருக்கக்கூடிய திரைகளை அகற்றிவிட்டு நல்லவைகளை பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்வையினூடாகவும் செவியினூடாகவும் சிந்தனைகளினூடாகவும் அல்லாஹுடைய படைப்பில் அல்லாஹுடைய சக்தியின் மீது நம்பிக்கை கொண்டு அவனை விசுவாசம் கொண்டு வாழ்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் துணை புரிய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.